இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது யமனி மந்தி பிரியாணி அப்படிங்கிறது நாகூரில் சேல்ஸ் ஆகுது. இது நாகூர் ஸ்டைலில் இப்போது ஃபேமஸ்ஸு. விருந்து கொடுக்குறப்போ கஸ்டமர்களுக்கு கொடுக்கறதுக்கெலாம் இதில் கொடுப்போம். இது ஒரு வாளி நிறைய இருக்கும். நான் மறந்துட்டேன், நானும் சாப்பிட்டுட்டேன், மற்ற சாப்பிட்டாச்சு. இப்போ டக்குன்னு இப்போ தான் நினைவு வந்துச்சு, இதை நம்ம உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சமாக இருக்குது, நான் எடுத்து காட்டுறேன். இது பால்கோவா, இது ஒரு புதினா, இது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இது ஒரு இனிப்பும் ஒரு மாதிரி நல்லா வித்தியாசமாக சொல்ல எப்படின்னு சொல்ல தெரில, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும், சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும். இனிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும், மிஷ்டி திகி மாதிரி இருக்கும்னு வைங்கலாம். பால்கோவா மாதிரி மிஷ்டி திகி. இது பால்கோவா, இது என்னமோ அப்படியே தக்காளி சாஸ் கணக்காக இருக்கும், லேசாக காரமாக இருக்கும். இதெல்லாம் கொடுப்பாங்க. கோழி நிறைய வச்சுருப்பேன். இந்த வாளி நிறைய வந்து சாப்பாடு இருக்கும். அதாவது மந்தி சோறு இருக்கும். மந்தி சோறுனால் பிரியாணி கிடையாது, மந்தி சோறுங்கிறது பிரியாணி மாடலில் மசாலாலாம் கம்மியாக போட்டிருக்கேன். நான் சாப்பிட்டுட்டேன், சாரி. இப்போ வந்து மிச்சம் இருக்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க, இது வந்து கறி இது மாதிரி நிறைய இருக்கும். ஒரு காவாசிக்கு கறி தான் இருக்கும், கோழிக்கறி. இது வந்து சாப்பாடு, சொன்னேன். இது வெள்ளையாக தான் இருக்கும், பிரியாணி மாதிரி இதாக இருக்குது. ஆனால் பிரியாணியில் பாதி டேஸ்ட் இருக்கும்னு வைங்களேன். ரொம்ப மசாலா இருக்காது, மசாலா போடாமல் வெள்ளை சுறாமல் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோழி அப்படியே வந்து ஒரு மாதிரியே பொரித்து நல்லா இருக்கும். இதுவும் சுட்ட கோழி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா பொரித்து நல்லா கிரில் கோழி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய கொடுப்பாங்க. இது வந்து கொஞ்சமாக கொடுக்க மாட்டாங்க, நிறைய கொடுப்பாங்க. வாளி நிறைய இருக்கும், ஒரு ஃபேமிலி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது சின்ன வாளி, இதுலேயே பெரிய வாளிலையும் கொடுப்பாங்க. அது இன்னும் வந்து நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் நிறைய இருந்துச்சு, நாங்கள் எல்லாம் எடுத்துட்டோம், சாரி. இப்போ உங்களுக்கு சும்மா காட்டுவோமே அப்படிங்கிறதுக்காண்டி காட்டுறேன். இந்த கடையில் கிடைக்குது. இது விலை வந்து நான் ஒரு வாளி சாப்பாடு 300 500 அப்படி இருக்கும்னு வைங்களேன். மந்தி சாப்பாடு அப்படிங்கிறது அங்கேயே போய் சாப்பிட்லாம். மாடல் கொடுத்தா நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இது நீங்கள் மெயில்லையும் பார்த்துக்கலாம். வந்து எப்படியா இருந்தாலும் 500 அப்படி இருக்குமே தவிர ரொம்ப சீப்பாலாம் கிடைக்கும். ஏன்னா சாதா சாப்பாடே உங்களுக்கு வந்து 100 வரும்போது பிரியாணிலாம் கூடவா இருக்கும். இது வாளி நிறையங்கிறப்போ 500 300 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் இப்போ லேட்டஸ்ட் மாடலு. ஃபங்க்ஷன்களில் கொடுக்கறதுக்கு, கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கெல்லாம், கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, வேறு எதுக்காக இருந்தாலும் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு இதுதான் மாடலு. அதனால் இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வேணாலும் காட்டுற பார்த்தீங்களா, கோழிக்கறி நிறைய இருக்கும். பாக்ஸ்லேயும் கொடுப்பாங்க, வாளிலையும் கொடுப்பாங்க. அப்படி சரிங்களா. மீன் வேணாலும் மீன் இந்த மாதிரிலாம் மாடலில் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். அடுத்த தடவை இன்ஷால்லா மறுபடியும் நான் நினைவா உங்களுக்கு முழு வாளி நிறைய வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதில் இன்னும் நல்லாவே பார்க்கறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற நேரம் வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து வித்தியாசமான டேஸ்ட்டு, நம்ம இந்தியா மாடல் இல்லை. இந்த டேஸ்ட்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதனால தான் சொல்கிறேன். நம்மளுக்கு பிரியாணி தான் தெரியும், இது பிரியாணியை விட கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். பார்த்துங்க, வாளி நிறைய இருக்கும், இவ்வளோ இருக்கும். இதுக்கு மேலே இந்த கறியெல்லாம் வச்சுருக்கோம், அது மேலே இதையும் வச்சு முடியும். இவ்வளோ சாப்பாடு இருக்கும். இதில் வந்து அந்த கோழிக்கறி மட்டும் ஒரு காவாசிக்கு வரும். அதுக்கு மேலே இந்த பேக்கெட்டில் வச்சுருந்தேன், வாளி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதனாலே ஒன்று வாங்கினா ஒரு வீட்டுக்கு எல்லோரும் சாப்பிட்றலாம். நான் மறந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். ஹாப்பி. இது சாப்பிடும்போது மனசு திருப்தி இருக்குது, நிம்மதி இருக்குது. ஏதோ ஒரு வித்தியாசமாக சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி. அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நாக்கு ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஊரில் கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நான் ஊருக்கு வந்தாலும் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இல்லை மெயிலில் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க பார்சலில் அனுப்புகிறாங்களான்ட்டு. இதில் மெயில் இருக்குது பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் அடித்து கேட்டிங்கன்னா உங்கள் ஊருக்கு அனுப்புவாங்களா என்னன்னு தெரியும். பக்கத்து கிராமமாக என்ன இதுன்ட்டு ஹலால் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.